உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்துவிடலாம் என்று கனவில் கூட நினைத்து விடாதீர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா. நீங்கள் மற்றவர்களுக்காக செய்யும் அத்தனை விஷயங்களையும் எல்லோரும் உங்களை பெரிதாக பாராட்டுவார்கள் என்றோ, நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்ததற்காக உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்கள் என்றோ நினைக்காதீர்கள். அதற்காக நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நல்லது செய்தால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்ற எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லோருமே உங்களை பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்ப்பார்களே தவிர உங்களை பெரிதாக யாரும் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டார்கள். அதேபோல் உங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் எல்லோருமே உங்களை பாதியில் தான் விட்டுவிட்டு போவார்களே தவிர முழுமையாக உங்கள் கூட வருவார்களா என்று கேட்டால் அது நிச்சயமாக நடக்காது. கடைசியில் உங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஒரு குப்பை காகிதத்தை போல கசக்கி தூக்கி எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதனால் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி வரை மற்றவர்களுக்காக வாழ்கிறேன், இவர்களுக்காக வாழ்கிறேன் என்று எல்லோருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கடைசியில் தான் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றும் அவர்கள் உங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றும் நீங்கள் உணரும் போது புரிய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் என்னிடம் எதுவுமே இல்லை, சொத்து நகை என்று ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்வதை விட உன்னிடமெல்லாம் பெரிதாக என்ன இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லும் போது ஏற்படும் வலி மிகவும் கொடியது. அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். மற்றவர்கள் முன்னால் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் அளவுக்கு வாழாமல், என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது என்று எந்த நிமிடத்திலும் தளர்ந்து போகாமல் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்கள். அதுதான் உங்களை இழிவாக விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதிலடி. நமது வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எல்லாமே கிடைத்துவிட்டால் யோசித்து பாருங்கள். அலட்சியமும் ஆணவமும் நம் தலைக்கு ஏறிவிடும். சரிதானே? ஒரு விஷயத்திற்காக எந்த கஷ்டமும் படவில்லை, பெரிதாக போராடவில்லை என்றால் நமது மனநிலை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று அலட்சியமாக இருக்கும். ஆணவம், கர்வம், அலட்சியம் என எல்லாமே தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும். அதனால்தான் காலமும் நேரமும் நம்மை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்திருக்கிறது. இதுவும் நமக்கு நல்லதுக்குத்தான் என்று நினைத்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போய்விடுங்கள். என்னடா இது வாழ்க்கை என்று சோர்ந்து போய்விடாதீர்கள். நாம் கடவுளை பார்ப்பதற்காக கோயிலுக்கு போகிறோம் அல்லவா? ஒவ்வொருவரும் கடவுளை வணங்குவதற்காக ஆலயத்திற்கு போகிறோம். ஆனால் ஓர் அனாதை இல்லத்திற்கு போய் பாருங்கள். அனாதை இல்லத்தில் இருக்கும் அனைவரும் உங்களை கடவுளை பார்ப்பது போல் பார்ப்பார்கள். அவர்களை அனாதை என்று சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை கூட தவறுதான். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் என்பதுதான் உண்மை. அதனால் அந்த இடத்திற்கு போய் கொண்டாடி பாருங்கள். உங்களிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி பாருங்கள். அந்த அனுபவமும் அந்த உணர்வுகளும் வேறு நிலையில் இருக்கும். அதை அனுபவித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவதை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்படுகிறோம், அதற்காக கொஞ்சமாவது சுயநலத்துடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் தனக்கென எதையும் செய்து கொள்ளாமல், உங்களை சிறிதளவு கூட மிச்சம் வைக்காமல் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கடைசியில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் முதுகில் குத்திவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதற்காக முழுமையாக சுயநலமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் இறுதியில் உங்களை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். நேரம் இருந்தால் பார்க்கலாம், எனக்கு இப்போது நேரம் இல்லை, நேரம் இருக்கும்போது பேசுகிறேன் என்று சொல்பவர்களிடம் இருந்து தயவு செய்து விலகியிருங்கள். உங்கள் உறவுகளிடம் சிரித்து பேசவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர்களுடன் சண்டையிடுவதற்காக நேரம் ஒதுக்க வேண்டிய சூழல் வந்துவிடும். அதனால் முடிந்தவரை உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதே, உங்கள் பக்கத்தில் இருக்கும் போதே அவர்களை அரவணைத்து பழகுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது. எப்போது யாருக்கு என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாது.
இருக்கும் நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவித்து போவோம். தகுதியை பார்த்து யாரிடமும் பழகாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் சந்தனத்தில் குளித்தாலும் பன்னீரில் குளித்தாலும் அவன் இறந்துவிட்டால் பிணம்தான். அதனால் மனிதர்களிடம் தகுதியை பார்த்து பழகாதீர்கள். நாளை ஒருவர் இறந்துவிட்டால் அவரை தூக்கிச் செல்பவர்கள் தகுதியை பார்த்து தூக்கிச் செல்ல மாட்டார்கள். அதனால் எல்லோருடனும் ஒரே மாதிரி பழகுங்கள். கடைசியில் உங்கள் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. பெரும்பாலான மனிதர்கள் நல்ல எண்ணங்களை நினைப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அவர்கள் அழகாக இருக்கிறார்களா, பார்ப்பதற்கு வசதியாக இருக்கிறார்களா, காசு பணம் வைத்திருக்கிறார்களா என்று பார்த்து பழகுகிறார்களே தவிர அவர்களுடைய குணத்தை பார்த்து பழகுவதே கிடையாது. நீங்கள் யாரிடம் தோற்றத்தை பார்த்து பழகாமல் இருக்கிறீர்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் தோற்று போகாமல் இருப்பார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.